பொதுவாக நம்ம உணவுகள் நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஸோ இதில் நிறைய மெட்டபாலிசம் நடந்து கழிவுகள் நமக்கு வெளியேறுது. ஸோ யூரின் மூலயமா, மோஷன் மூலயமா, இல்லை வியர்வை மூலயமா, சலைவா. ஸோ இந்த மாதிரி நமக்கு கழிவுகள் வெளியேறுது. ஒரு சிலருக்கு குடல் கழிவுகள் அதிகமாக இருந்ததுன்னா உடலில் என்னென்ன சிம்டம்ஸ் தெரியும், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உடல் பகுதியில் கழிவுகள் இருக்கு, இதை எப்படிங்க நான் சரி செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குங்க. மலச்சிக்கல் ஏற்படுறதுக்கு காரணம், மலச்சிக்கல் நீண்ட நாட்களாக இருந்தால் குடல் பகுதியிலும் நம்ம பாடி முழுவதுமே பார்த்தீங்கன்னா கழிவுகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவது எப்படி, இதனோட அவசியம் என்ன? பொதுவாகவே நம்ம உடல்ல டாக்ஸின்ஸ் நிறைய சேரும். ஸோ நம்ம கிளினிக்கில் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பெரும்பாலும் நிறைய பேருக்கு சொல்கிற விஷயம், சுகராக இருக்கட்டும், ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால், உடல் பருமன் குறைக்கிறதுக்காக நம்மக்கிட்ட சிகிச்சை பெறுபவர்கள் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றணும். ஸோ குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும் பொழுது நம்ம உடல் நமக்கு ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பொதுவாக நம்ம உணவுகள் நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஸோ இதில் நிறைய மெட்டபாலிசம் நடந்து கழிவுகள் நமக்கு வெளியேறுது. ஸோ யூரின் மூலயமா, மோஷன் மூலயமா, இல்லை வியர்வை மூலயமா, சலைவா. ஸோ இந்த மாதிரி நமக்கு கழிவுகள் வெளியேறுது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்ம நுரையீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள், கல்லீரல், ரத்தத்தில், ஸோ நம்ம உடல் முழுவதும் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உணவின் மூலயமாகவே அதை நம்ம செய்யலாம். எப்படி நம்ம உணவின் மூலயமாக உடலில் கழிவுகள் சேருதோ, அதே மாதிரி அதற்கேற்ற உணவுகள் எடுக்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளும் நமக்கு வெளியேறுது. ஒரு சிலருக்கு குடல் கழிவுகள் அதிகமாக இருந்ததுன்னா உடலில் என்னென்ன சிம்டம்ஸ் தெரியும், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது முதல்ல உடல் எடை நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். நிறைய பேருக்கு நம்ம பார்த்துருப்போம், நல்ல ஹெல்த்தியான டயட் சாப்பிட்றேன், இருந்தாலும் ஏன் எனக்கு வெயிட் லாஸ் ஆகுது, நான் சாப்பிடக்கூடிய உணவு உடலில் சேர்ற மாதிரியே தெரியலன்னு சொல்லுவாங்க. குடல் கழிவுகள் அதிகமாக இருந்தால் இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இதை தாண்டி பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இந்த ஹார்மோன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ தைராய்டு சார்ந்த பிரச்சனையோ, முக்கியமாக பிசிஓடி பிரச்சனை, இது ரெண்டுமே பார்த்தோம்னா நம்ம உடலில் கழிவுகள் அதிகமாக இருந்தால் வரக்கூடியது. இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா நிறைய பேருக்கு தூக்கமின்மை பிரச்சனையோ, இல்லை சரியாக டைஜஷன் ஆகாது. ஸோ இது ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று தொடர்பு உடையது அப்படின்னே சொல்லலாம். இரவு சரியாக தூக்கம் இல்லாதவர்களுக்கு என்ன ஆகும்னா நமக்கு சரியாக டைஜஷன் ஆகாது. இதே மாதிரி குடல் பகுதியில் கழிவுகள் அதிகமாக இருந்தால் செரிமானம் சரியாக நடக்காது. நிறைய நபர்களுக்கு செரிமானம் சரியாக நடக்காது. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா குடல் பகுதியில் கழிவுகள் இருக்குது, இதை எப்படிங்க நான் சரி செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். குடல் கழிவுகள் இருக்கும்பொழுது எந்த மாதிரியான உணவுகள் நம்ம எடுக்கணும், எதையெல்லாம் நம்ம தவிர்க்கணும். பெரும்பாலும் மலச்சிக்கல் அப்படின்ற ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு, இந்த மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குங்க. மலச்சிக்கல் ஏற்படுறதுக்கு காரணம், மலச்சிக்கல் நீண்ட நாட்களாக இருந்தால் குடல் பகுதியிலும் நம்ம பாடி முழுவதுமே பார்த்திங்கன்னா கழிவுகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த மலச்சிக்கலை போக்குவது ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்போ குடல் பகுதியை சுத்தம் செய்வதற்கு இந்த மலச்சிக்கலை சரி செய்வது ரொம்ப முக்கியம். ஸோ இதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல மலச்சிக்கலை சரி செய்யறதுக்கான வழிமுறைகள். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒரு முறை பேதி மருந்தை நம்ம எடுக்கணும். விரேச்சன மருந்துகள். ஸோ விரேச்சன மருந்துகள் அப்படின்னு சொல்லும்பொழுது பேதியை அது உண்டாக்கக்கூடியது. ஸோ இந்த பேதி மருந்துகளை நம்ம எடுக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்குது. ஸோ முதல் நாள் நம்ம என்னென்னா லகு பேதி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். ஸோ இது உணவு முறை மூலமாகவோ இல்லை மருந்தாகவோ நம்ம பயன்படுத்தலாம். இதற்கு எளிமையான குடல் சுத்தி முறைகள், மருந்துகள் நம்ம கிளினிக்லேயும் இருக்குது. இதற்கு பேசிக்காக மேனி தைலமும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
ஸோ இந்த மேனி தைலம் அப்படின்னு சொல்றது இல்லை இதற்கு ஏற்ற மாதிரி அகத்தியர் குழம்பு, முருக்கன் வித்து மாத்திரை, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. மேனி தைலம் அப்படின்னு சொல்றது ஒரு 25 to 30 ml ஒரு டோஸ் எடுத்துக்கலாம். சுகர் பேஷண்ட்ஸோ இல்லை பிபி தொடர்பான பிரச்சனைகள், கார்டியாக் இஷ்யூஸ், இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்க மருத்துவரை ஆலோசனை செய்து அதுக்கப்புறம் இந்த பேதி மருந்துகளை எடுத்துக்கலாம். ஸோ இதை காலையில் ஒரு டோஸ் நம்ம எடுத்த பிறகு என்ன பண்ணணும்னா, ஸோ ஒரு 2 மணி நேரம் கழித்து நல்லாவே ஒரு லூஸ் மோஷன் ஆக ஆரம்பிக்கும். இது நான் லகு பேதின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு 3 முறை 4 முறை மைல்டாக நமக்கு மோஷன் ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடும். ஸோ இதற்கான உணவு முறைகள் அன்றைய தினம் நம்ம கொஞ்சம் லிக்விட் டயட்டாக எடுத்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். அதாவது வெள்ளரிக்காய் சாறு எடுக்கலாம், மோர் குடிக்கலாம், வெள்ளை பூசணி சாறு, எலுமிச்சை சாறு, ஸோ இதை எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம். பானகம் பார்த்தோம்னா இன்ஸ்டண்ட்டாக நமக்கு எனர்ஜி தரக்கூடியது. ஸோ இதை எல்லாமே நம்ம பயன்படுத்திட்டு குடலை ஃபஸ்ட்டு டைம் இதை சுத்தி செய்யணும். அதன் பிறகு நம்ம எடுக்கக்கூடிய உணவு அடுத்தடுத்த நாட்களில் இருந்து எடுக்கக்கூடிய உணவு முறைகள் ரிச் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற மாதிரி இருக்கணும், ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைந்திருக்கிற மாதிரி இருக்கணும். முக்கியமாக நீராகாரம், பழைய சாதம், இந்த மாதிரி உணவுகளை எடுத்துகிட்டு வரணும். தயிர், மோர், இது எல்லாமே உணவில் சேர்த்துக்கணும். நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகள், காய்கறிகளை நம்ம பயன்படுத்தணும். தினந்தோறும் நம்ம எடுக்கக்கூடிய உணவோடு சேர்த்து இந்த மூலிகைகள் எல்லாமே நம்ம பயன்படுத்திட்டு வந்தால் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். எந்த மாதிரியான மூலிகைகள் நம்ம சேர்க்கலாம் அப்படின்னா, பிரண்டை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிரண்டை பொடியாகவோ துவையலாகவோ நம்ம பயன்படுத்தலாம். பிரண்டையில் பொறுத்த வரைக்கும் ரிச் ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கால்சியம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இரும்பு சத்தும் இதில் அதிகம். ஸோ இதை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும்போது நம்ம குடல் பகுதி சுத்தமாகி ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளும் வெளியேற ஆரம்பிக்குது. ஸோ பிரண்டை சூரணம், முக்கியமாக கல்லீரல் மற்றும் பிசிஓடி தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் பிரண்டை உப்பும் நம்ம மெடிசனோட சேர்த்து கொடுக்குறோம். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் இருக்கும். ஸோ இது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். நம்ம சாப்பிட்ற உணவு உடலில் சரியாக சேரலை அப்படின்றதுக்கு குடலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன புழுக்கள், குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் இது ஏற்படுது. ஸோ இதை நம்ம சரி செய்யறதுக்கு வாய் விடங்க சூரணம் பயன்படுது. ஸோ வாய் விடங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை ரொம்ப முக்கியமானது. இதை எப்படிங்க பயன்படுத்தலாம், இந்த வாய் விடங்க சூரணம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஒரு 10 to 15 நாட்கள் தொடர்ந்து இரவு மட்டும் நம்ம பயன்படுத்தலாம். குழந்தைகளுக்கு நம்ம இதை எடுக்கிறோன்னா இரவு ஒரு 7 நாட்கள் 2 கிராம் அளவுக்கு தண்ணீரில் கலந்தோ தேனில் கலந்தோ தொடர்ந்து 7 நாட்கள் கொடுக்கலாம். இதே பெரியவர்கள் எடுக்கிறாங்கன்னா 10 to 15 நாட்கள் ஒரு 2 to 3 கிராம் அளவுக்கு வெந்நீரில் கலந்து தொடர்ந்து இரவு மட்டும் நம்ம குடிக்கிறோம். இந்த வாய்விடங்க சூரணம் அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ வாய்விடங்கத்தோட வசம்பு இதில் சேர்ந்திருக்கும், சீரகம், சோம்பு சேர்ந்திருக்கும். ஸோ இத்தனை மூலிகைகள் சேர்ந்து செய்யக்கூடியது தான் வாய்விடங்க சூரணம். ஸோ இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது குடல் கழிவுகள், குடல் புழுக்கள் வெளியேறும். ஸோ உடலும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு மருத்துவம் தொடர்பான ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நன்றி.